பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 5 verse 3. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கை படகில் இயேசுவின் சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். Let the voice of Jesus alone happen in your lifeboat. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கை படகில் கேட்கட்டும். இங்கு பார்க்கிறோம், பேதுருவின் படகில் இயேசு தற்செயலாய் வரவில்லை. அங்கே 2 படவுகள் இருக்கிறது. 2 படவுகளுமே கரையில்தான் நிற்கின்றன. ஆனால் அவைகளில் ஒன்றை இயேசு தேர்வு செய்கிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களை சந்தித்து அன்பு கூர்ந்து உங்களை ரட்சித்ததே உங்கள் படகை நிரப்பும்படியாக தான். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் கடவுளை தேடி அலையிறாங்க. ஆனாலும் இவ்வளவு கோடி ஜனங்கள் மத்தியில் உங்கள் ஒருவரை இயேசு நேசித்து உங்களுக்கு தன்னுடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை, அது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். இட் இஸ் நாட் யுவர் சாய்ஸ், இட் இஸ் காட்ஸ் சாய்ஸ். அப்போ அந்த படகு ஏமாற்றத்தினால, கவலையினால், இழப்புனால் காணப்பட்டது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அந்த படகில் இயேசுவின் சத்தம்தான் கேட்க வேண்டும். இதுவரைக்கும் அந்த பேதுருவுடைய படகுல இயேசு அந்த படகில் ஏறி அமரும் வரைக்கும் அந்த படகில் பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இப்படி இழந்துட்டோமே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லையே, ஏமாந்துட்டனே, கையில் இருந்ததெல்லாம் போச்சே, இனி என்ன நடக்கும், எனக்கு எதிர்காலம் உண்டா, இப்படிலாம் பல சத்தங்கள். பேதுருவுக்குள்ளேயே இந்த சத்தங்கள் எல்லாம் உண்டு. இதை தாண்டி பேதுருவின் நண்பர்கள், என்னடா இவ்வளவு ட்ரை பண்ண, உனக்கு ஞானம் இருக்குது, நீ போன இடம்தான், எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டே வர்றியே, எதுலேயுமே முன்னேற்றமே இல்லையே, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, இப்படி பல சத்தங்கள். அதை தாண்டி பேதுருவின் வீட்டில் இருக்கிற சில சத்தங்கள். இவரை திருமணம் பண்ணி என்ன நடந்துச்சு, இவர் குடும்பத்தை காப்பாற்றுவார்னு நினச்சா கையில் ஒன்றுமே இல்லாமல் இவரே வெறுமையாக நிற்கிறாரே, நாங்கள் எங்கே போகிறது, என்ன நடக்கும், இப்படி ஏச்சு பேச்சுக்கள். இவ்வளவு சத்தத்தின் மத்தியிலே பேதுரு இயேசுவின் சத்தம் கேட்பதற்கு மாத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த காலைவெளியிலும் உங்களை சுற்றிலும் பல சத்தங்கள், மனைவியினிடத்தில், புருஷனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், உறவுகளிடத்தில், வேலை பார்க்கிற இடத்தில் பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டு உங்களை குற்றப்படுத்தி குற்ற உணர்வுக்குள் வைத்து நீங்கள் ஒன்றுக்கும் லாயக்கில்லை, உங்களால் முடியாது என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிற இடத்தில் உங்கள் படகில் இயேசுவின் சத்தம் மாத்திரம் கேட்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஏமாற்றத்தின் மத்தியில், மனுஷ அவமான சத்தங்களின் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த சத்தத்தை மாத்திரம் கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா எப்போதும் நம்மளை சுற்றி இருக்கவங்க சத்தம் கேட்கும்போது நம்ம கவனம் எல்லாம் சிதைந்து போய் டைவர்ட் ஆகி ஐயோ என்று சொல்லி எதையாகிலும் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருவோம். ஆனால் இவ்வளவு சத்தங்கள் மத்தியில் தெய்வத்தின் சத்தத்தை மாத்திரம், இயேசுவின் சத்தத்தை மாத்திரம் இந்த கால வேளையில் நீங்கள் கேட்டு அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த சத்தத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதம்னு இருக்காது, உங்களை சரியாக நடத்தும் அந்த சத்தம். பாருங்கள், இயேசு பேதுருவுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாக போதகம் பண்ணினார். நல்ல டீச்சிங் கொடுக்குறார்.
இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு இயேசுவினிடத்தில் நல்லா கேளுங்க. ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நல்லா கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துல மாற்ற வேண்டுமோ, எந்த இடத்துல நீங்கள் ஏமாந்தீங்களோ, எந்த இடத்துல இழப்பு இருக்குதோ அதை கர்த்தர் சரி பண்ணி கொடுத்து மற்ற புடவுகளும் நிரம்பத்தக்கதாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அந்த சத்தத்துக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுங்க. சத்தத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஏனென்றால் இயேசு தெரிந்து கொண்ட படகு உங்கள் படகு. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் ஏமாற்றத்தோடு தோல்வியோடு ஆண்டவரே யாராகிலும் இதை பார்த்து கொண்டிருப்பார்களானால் நீர் அந்த படகை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இதுவரைக்கும் பல சத்தங்கள் கேட்டது உண்மைதான். பல அலைசடிவு, பல அலைவுகள், பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த சத்தத்தை மாத்திரம் கேட்டு பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும், கேட்கிறவர்கள் நடக்க உதவி செய்யும். எந்த சத்தத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையை மாத்திரம் இந்த படகிலே கர்த்தர் தொனிக்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அலைந்து திரிந்து ஏமாற்றத்தோடு இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தேவ சத்தம் பலமாய் தொனிப்பதாக, தேவ சத்தம் பலமாய் தொனிப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர்க்கிரியை செய்து உடைய பிள்ளைகளை நடத்தும். அவருடைய வாழ்வு மறுபடியும் துளிர்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமையிலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஏமாற்றத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவாராக. ஆமேன்.